தம்பி அண்ணன் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணன் முட்டைக்கு வந்தாங்கன்னா முட்டைலாம் ஆயிடுச்சு. இருக்கு 2 முட்டை தான் கொடுத்து விட்டுரு. இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிடு. ஏய் தெரிஞ்சவங்களா இருந்தா 15 கொடுத்து, தெரியாதவங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து விடாண்டா. ஏன்டா பையன் இதெல்லாம் எல்லாமே சொல்லணும். ஏய் கம்னரு சிரிச்சு பைப்பு கட்டுறாத ஒரு சிரிச்சான் வரான். முட்டையா மார்க்கெட் ரேட் 150 ரூபா குட்டி. முழு ஒன்றும் இல்லைப்பா. யாரா பொம்பளை மாதிரி பார்த்தாங்கன்னா ஷாக் ஆகும். அதுக்குதான் வேற ஒன்றும் இல்லை. நீ எதுவும் தப்பா நினைக்காத. சரி விடு. முட்டையா ரேட்டு வாங்கிக்கோ. என்னப்பா முட்டை வேணுமா? மார்க்கெட் ரேட்டு 150 ரூபா. நான் கொடுக்குறது உனக்காக 120 ரூபா. போடா போடா காசை. டேய் நம்ம முட்டை ஸ்பெஷல்ரா. அந்த கடைக்காரன் முட்டை வந்து பத்தினி முட்டை இல்ல, நம்ம கடை முட்டை வந்து பத்தினி முட்டை. ஏன்டா பழக்க தெரியாம காசை குடுறா. என்ன இது 2க்கும் வேகன்சி நிறைய குடுறா. ஏய் உனக்கு பத்தினி முட்டை வேணுமா இல்ல நார்மல் முட்டை வேணுமா? விடு இல்ல இருக்காத. கரெக்டா இருக்குது கொடு. எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. அதையும் கூட முட்டை மேல கை வச்சல, அதுக்காக இந்த 20. ஏய் இந்தா என்ன காசு? இந்த பத்தினி முட்டைடான்ற. ஒன்னும் கொடுக்கலையா? சரி சரி. பத்தினி முட்டை பிளாஸ்டிக் பையில போடக்கூடாதுரா. என்ன ஏன்டா பிடிக்கிறீங்க? இதுக்குதான் இந்த தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் வியாபாரம் எப்படி முதல்ல எத்தனை படம் நீ போட. நீ முதல்ல கிளம்புடா. ஆமாடா போடா கிளம்புடா போட. ஏய் உழைக்க தெரியாத இருக்காதரா. வேலையை பாடுறா நீ எடுத்து.